ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, நம்ம வீட்டில் ஜம்பாக்காய் நிறையா காய்ச்சி கிடந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மொட்டுலாம் பிடிச்சி அந்த பூவையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் ரொம்ப எட்டக்க கிடந்தது. அதை கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பூ பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் பூ. காயும் நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், மேலெலாம் இவ்வளோ நிறைய கிடந்துச்சு காய். இந்த வாட்டி இன்னும் வவ்வால் எதுவும் கடிச்சு இது பண்ணலை, அதனால் காய் சேஃப்டியாக கிடக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா விளைஞ்சிச்சு. இன்னும் நல்லா பெருசாக வரும். எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ஜம்பாக்காய் வந்து பொதுவாக புளிப்பு இதில் உள்ளதில்லை, நல்லா இனிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், துவர்ப்பும் இருக்காது. இந்த சின்ன சைஸ் இதே நம்ம சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னுமே நல்லா விளைஞ்சி வரும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் பார்த்தா அந்த திராட்சை கொத்து தொங்குன மாதிரி அங்கே பாருங்கள், மேலெல்லாம் நிறைய கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குல்ல, திராட்சை கொத்துகள் மாதிரியே இருக்குது. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.